விஜய் சார், லைட்டிங் ஆட்டோமேஷன் டேலி மட்டும் தான் சொல்யூஷனா இருக்கு. ஆனா அது சைட் லெவல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதுக்கு எதுவும் பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கா? இதுக்கு தாங்க டிஸ்மார்ட்ஸில் வந்து லைட்டிங் ஆட்டோமேஷனுக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி வச்சிருக்கோம். இதில் என்ன ரொம்ப ஸ்பெஷலாக வரும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் லைட்ஸுக்கு வந்து டிஸ்மார்ட்ஸோட ஜிக்பி டிரைவர்ஸ் வந்துடும். இதனால வந்து நீங்கள் வயரிங் பண்ணும்போது இண்டிவிஜுவல் லைட்ஸுக்கு தனித்தனியாக வயரிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிவிங் ரூமில் 10 லைட் இருக்குன்னா, அந்த 10 லைட்டுக்கும் நீங்கள் மொத்தமாக ஒரே பவர் வயராக எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணாலுமே டிஸ்மார்ட்ஸோட ஜிக்பி டிரைவர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இண்டிவிஜுவல் லைட்டை தனித்தனியாக அட்ரஸ் பண்ணி உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த லைட்ஸை வந்து நீங்கள் குரூப்பாக கண்ட்ரோல் பண்ணியும் வந்து 10 லைட்டையும் ஒன்றா நீங்கள் டிம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒன்றா நீங்கள் டியூன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவும் பண்ணிக்க முடியுங்க. இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கோம்னா, அப்ளிகேஷன் லெவலில் வந்து உங்களுக்கு கிரேடியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் லைட்டை வந்து டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப் பண்ணும்போது அந்த சாஃப்ட் டச் ஆஃப் அண்ட் சாஃப்ட் டச் ஆன், ஸோ அதுவுமே நம்மளால வந்து கஸ்டமைஸில் வந்து கொண்டு வர முடியும். அனதர் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட் ஃபீச்சர். ஒரு லைட்டை நீங்கள் இப்போ ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக இந்த பிரைட்னஸ் லெவலில் இந்த டெம்பரேச்சரில் தான் ஆன் ஆகணுன்ற மாதிரியும் நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பிரைட்னஸ் என்ன டெம்பரேச்சர் ஆன் பண்ணீங்களோ அந்த மெமரியை சேவ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திருப்பி ஆன் பண்ணும் போதும் அதே லெவல் ஆஃப் பிரைட்னஸில் வந்து ஆன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோங்க. இது எங்கே வந்து உங்களுக்கு மேஜர் வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக லைட்டிங் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் பண்ண தேவை கிடையாது. இருக்கிற வயரிங்லேயே வந்து நீங்கள் லைட்டிங் ஆட்டோமேஷன் ரொம்ப எஃபிஷியண்டாக சிம்பிள் மெத்தடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமேஷனுக்கான மோஸ்ட் அட்வான்ஸ்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்மார்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.